ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, வித்யா வந்து முத்தோட மொபைலை கடல்ல விட்டுறீங்களான்ற முடிவோட தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா போற வழியில அவங்க செருப்பு வந்து போது முத்துக்கு மீனாக்குன்னு தெரிஞ்ச ஒரு பாட்டி தாத்தா இருக்காங்கல்ல, அவங்க கடையில தான் போய் தைக்கிறாங்க. கிளம்பும் போது வித்யா அந்த மொபைலை தெரியாம கீழே போட்டு போயிடறாங்க. அந்த பாட்டி தான் முத்தோட மொபைலை எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ரோஹிணி வித்யா கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. என்ன மொபைலை கடல்ல போட்டியான்னு கேட்பாங்க. அப்பதான் வித்யாக்கு வந்து மொபைல் காணன்ற விஷயமே தெரிய வரும். இதை சொன்னா கண்டிப்பா ரோஹிணி கோவப்படுவாங்க. அதனால வித்யா போய் சொல்றாங்க, அதெல்லாம் கடல்ல விட்டு எறிஞ்சிட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி சமாளிச்சுறாங்க. அடுத்து மனோஜோட கடையை காட்டுறாங்க. கடைக்கு வெளியில ஒரு மஞ்சள் பை இருந்துச்சுன்னு ஒரு ஸ்டாஃப் கொண்டு வந்து மனோஜிட்ட கொடுக்குறாரு. மனோஜ் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள 3 முட்டை இருக்கும். அதுல டிஃப்ரெண்டா டிராயிங்லாம் வரைஞ்சிருக்கு. அதை பார்த்த ஒரு ஸ்டாஃப் வந்து, சார் இதை தொடாதீங்க சார், இது செய்வன முட்டைன்னு பயமுத்துறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு கதையை அவுத்து விடுவாரு. சார் நாங்களும் ஒரு காலத்துல வசதியா வாழ்ந்த குடும்பம் தான், எங்க வளர்ச்சி பிடிக்காம யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி செய்வன முட்டை வச்சுதான் எங்களை நடுத்தர கொண்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட மனோஜுக்கு பயங்கர ஷாக் ஆகும், பயப்படுவாரு. ஆனா ரோஹிணிக்கு இதுல நம்பிக்கை இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மனோஜ், பயப்படாதன்றாங்க. அந்த டைம் பார்த்து மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் வராரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவரும் மனோஜை நல்லா பயமுத்தி விடுறாரு. கடைசியா மனோஜ் வந்து, ப்ரோ இதுல இருந்து எப்படி ப்ரோ தப்பிக்கிறது, ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்பாரு. பதிலுக்கு சந்தோஷ் வந்து, ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்க்கலான்றாரு. இப்ப மனோஜ், ரோஹிணி அதுக்கப்புறம் சந்தோஷ் 3 பேரும் அந்த ஜோசியரை போய் பாக்குறாங்க. ஜோசியர் மனோஜை பார்த்து, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்குன்னு கேட்பாரு. மனோஜ் விஜயாவை தான் சொல்லுவாரு. இப்ப ஜோசியர் சொல்றாரு, இந்த ஆபத்து உனக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கும் தான், அதனால 2 பேரும் சேர்ந்து தான் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பரிகாரம் சொல்றாரு. முக்கியமா பரிகாரம் முடிகிற வரையும் அந்த முட்டை உடையாம பாத்துக்கணும்ன்றாரு. கடைசியா நடக்குதுன்னா, மீனாவை பார்த்து பேசுறதுக்காக முருகன் வராது. அதாங்க முத்துட்ட காதல் ஐடியாலாம் வாங்கியிருப்பார்ல, அவர் தாங்க. அவர் மீனா கிட்ட, நான் ரொம்ப நாளா ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நேற்று உங்க முகத்தை பார்த்துட்டு வேலைக்கு போனேன், உடனே ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, நீங்க ரொம்ப ராசியான ஆளுங்கன்றாரு. கடைசியா மீனாட்ட பேரும் கேட்பாரு. ஆனா மீனா எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. யாரா அவன் லூசு மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான்ற மாதிரி தான் நினைச்சிட்டு போறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு சீரியல் பார்க்க ஓரளவு நல்லா தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.